எஸ். ஹாய் ஹிமாத், ரவீந்தர் ப்ரோ வணக்கம். நான் இருங்க ரிமார்க் அக்செப்ட் பண்றேன். சார் வணக்கம். தலைவா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆ, கேம்பெயினிங்கா இருக்கு. ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க நீங்க பேசுறதுக்கு முன்னாடி. ஸோ நான் ஸ்பீக்கர் வந்து பேசி முடிச்சவங்கள நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஜஸ்ட் ஒரு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பேசுங்க என்னன்னு சொல்லுங்க. ரவீந்தர் ப்ரோ ம். ஸ்ட்ராங்கான கேம்பெயினிங்கா இருக்கு. டேய் செம்மையா டேய் பண்றீங்க. டேய் கேம் நான் என்ன சொல்ல உங்களை விட என்ன சொல்ல டேய் கேம்பெயின் ஐயா ஐயா இருங்க இருங்க இருங்க, நான் ரவீந்திர ப்ரோ கிட்ட பேசிட்டு இருக்கேன். குறுக்கிட்டு வேற யாரும் வந்துடாதீங்க. முத்து ஃபேன்ஸ், இது எனக்கும் ரவீந்திர ப்ரோக்கும் உண்டான ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன். இல்ல இதுவும் ஃபன் தாங்க என்ன சொல்லும். ஆக்சுவலா வந்து இத பேசுறது கேம்பெயின்னா கேம்பெயின் வச்சுக்கோங்க, பிஆர்னா பிஆர்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆனா உறுதியா ஒண்ணு வச்சுக்கோங்க, முத்துக்குமாரன் ஜெயிக்கிறார். இல்ல ப்ரோ, லைக் அவர் ஜெயிக்கிறத பத்தி எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. எனக்கு ஆனா நான் ஜென்ரலா இப்போ கேஷ் பாக்ஸ் வீக்ல தானே வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உள்ள போவாங்க, அது ஒரு ரைட்டா? சீசன் அப்படி வைக்கிறாங்க, ஒரு சீசன் அப்படி இல்லாம ம் வைக்கிறாங்க. அது ம் ம் மேபி இந்த தடவை வேற யாரையும் ம் வேற யாரையும் இல்லாம இருக்கிறது தான். ஏன்னா இவங்களே இவங்களுக்குள்ள நல்லா பேசி பேசி ம் கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு லெவல் இருக்கும் போது அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா க்ரௌடு சேர்க்க மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் பொங்கலை ஒட்டி வரும்பொழுது இவங்களுக்கு சிறப்பு ப்ரோக்ராமு 3 ஹவர் 4 ம் ஹவர் ஃபுட்டேஜ் தேவைப்படும். அதனால லலலா 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 அப்படின்னு பாடுறதுக்கு திருப்பி கேர்ள்ஸ் தேவைப்படும் நிறையா. அதனால இப்போ இந்த இந்த கேஷ் பாக்ஸ் போற டைம் பொங்கல் ஒட்டி வர்ற டைமா இருந்ததுன்னா மேபி ப்ராபப்ளி அது அதுக்குள்ள வராதுல, தாண்டிடுவோமா இல்ல இல்ல, அது இல்ல இல்ல வராது வராது. பொங்கலுக்கு முன்னாடியே முடிஞ்சிருமே ம். கேஷ் பாக்ஸ். அப்படின்னா பொங்கலுக்கு முதலாளி முன்னாடியே முடிஞ்சிரும். பொங்கல் முடிஞ்சுதான் ம். பினாலே இல்ல. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த கேஷ் பாக்ஸ் வந்துரும். அப்படின்னா ப்ராக்டிக்கலா யாரும் கண்டஸ்டன்ஸ் யாரும் அதுக்குள்ள போயிட முடியாது. இப்போ இவங்க சரி, நீங்க வெப்சி செட் எல்லாம் வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கணும், வாங்கிடுவோம். பட்டு இது நண்டு பிராண்டா? அதுல எனக்கு வேட்டியே துண்டு மாதிரி தான்டா இருக்கு. ஓ நண்டுலியா, ரைட். இல்ல ரவீந்திர பாபு, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா ஐ பர்சனலி விஷ், எனக்கு என்னன்னா அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிற வீக்ல கண்டஸ்டன்ஸ் யாரும் போயிடக்கூடாது, நீங்க போயிடக்கூடாதுன்றது தான் என்னோட தாட். அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னே நான் இப்போ வந்தேன். எனக்கு கண்டென்ட் ஸ்டோரிட்டா இந்த பாயிண்ட் ரிலேட்டடா பேசுறதுக்காக இன்னைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இல்ல. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்க, அது எப்படி முடியும்னே தெரியல. என்ன ஒரு வன்மம் பாத்தீங்களா? அதான் எனக்கு புரியுது செல்வாவுடைய ஆதங்கம் புரியுது. ஹலோ சேகர், ஒரு நிமிஷம் இருக்க கவர்மெண்ட். இவான் உண்மம் இல்லை இமான். எனக்கு என்னன்னா இவர் வந்துட்டு இவர் பேசுறது எல்லாத்தையுமே நானும் ரசிப்பேன். இந்த கேம்ல இந்த ஃபேர் கிரவுண்ட்ல இருக்கும் போது இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவர் போயிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாலுமே அதோட இம்பாக்ட் பெருசா இருக்கும். எனக்கு அது இல்லாம இருந்தா இந்த கேமை இன்னும் நான் சுவாரஸ்யமா பாக்குறதுக்கான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குமே அப்படின்றதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. செல்வா, எத்தனை சீசன் பாக்குறீங்க? அவர் கையிலயா ஐயா இருக்கு பாலாஜி, அது? ஒரு நிமிஷம். இல்ல இல்ல, இல்ல ஒரு இல்ல, நிமிஷம் பாலாஜி. அவர் ரவீந்திர ப்ரோ கையிலயா பதில் இருக்கு அது சொல்லிட்டோம். தப்பு. இல்ல இல்லப்பா, ரவீந்திர ப்ரோ முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா மத்தவங்க எல்லாருமே வாங்க. இருக்குங்க பாலாஜி சொல்ல அதையும் கேட்டுருவோம். சொல்லுங்க பாலாஜி. நான் எட்டோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல சார், லேட்டா சார் வாங்க. நான் என்ன சொன்னேன்னா அது வந்து உங்க கண்ட்ரோல்ல இல்லன்னு. ஆறு கண்ட்ரோலையும் இல்ல. ஆக்சுவலா ஆமா, நான் ஏன்னு சொன்னா அங்க பீன்னு மாத்துவாங்க, நான் பீன்னு சொன்னா அங்க சி மாத்துவாங்க. அது ஆக்சுவலா அங்க வேற ஒரு கண்ட்ரோல் மாதிரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க பாரு, ஆக்சுவலா செல்வா இத இருக்கிறவனே சரியாதான் செஞ்சுட்டு இருக்கான். யாரு எடுக்கணும், யார் எடுக்க கூடாது, யார் எடுக்கிறதுக்கு ஆசையை தூண்டணும், யாரை எடுக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்ன்ற வேலையை அவன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டான். அதனால நான் ஒரு வேலை நான் உள்ள போகும்போது பாக்ஸ் இருந்து அப்படி இருந்துச்சுன்னா நீ சொன்னது கண்டிப்பா நான் செய்வேன். இப்ப நான் போனதுக்கு ஒண்ணு செய்யல, அந்த வேலையை கண்டிப்பா செய்வேன். ஆனா நானும் அதே தானே செய்வேன். நானும் அதே தானே செய்வேன். எனக்கு யாரு எடுக்கணும், யாரு போகணும், யார் எடுக்கிறதுல எடுக்க விடாம பண்ணணும், அதுக்கு எப்படி பேசணும், அது அந்த பாக்ஸ் அங்க இருக்குன்னு தெரிஞ்சா ஒண்ணு பண்ணலாம். ஆனா எனக்கு அவங்க உஷார், இந்த தடவை வந்து இருக்கிறவங்களே பாத்துப்பாங்கன்னு சொல்லி இவங்கள ஹோல்ட் பண்ணி தான் நடக்கும். முதலாளி நீங்க டீல் பேசுங்க, எவனா கேட்பான் உங்கள்ட்ட, நான் எடுக்கட்டுமா வேணாமான்ட்டு. டீல் போட்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க, சரியா? என் டீலே எப்படி தெரியுமா இருக்கும்,
பெட்டியில இருக்கிறது 7 ரூபா, எடுக்காம இருந்தா 10 ரூபா. அதான் சொல்றேன், அந்த மாதிரி டீல் போட்டு முடிச்சிடணும். எடுக்காம இருந்தா 10 ரூபா ஸ்ட்ரெயிட் ஆஃபர்ரா. இதுவாது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு 3 மாசம் ஆகும், நீங்க வெளில வந்தோடனே நான் கொடுத்துட்றேன் எப்படின்னு பேசு. இல்ல ரவீந்திர ப்ரோ, எனக்கு என்னன்னா ஆக்சுவலா அந்த ஃப்ரீ டாஸ்க்ல கூட எல்லாருமே அந்த எமோஷன்ஸ், அந்த ஜாய் மொமெண்ட் மட்டும் அனுபவிக்கிறத தாண்டி ஒரு 2-3 பேர் இல்ல 4 பேர் மட்டும் தான் அந்த ஃப்ரீ டாஸ்க்லயுமே ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அது பிரைமரியா முத்துக்குமரன், அதுக்கப்புறமா வந்துட்டு ஜாக்லின், மஞ்சரி, தீபக், இவங்க 4 பேர் மட்டும் தான் இந்த இடத்துலயும் ஒரு கேம் பாயிண்டா விளையாடிட்டே இருக்காங்க. அண்ட் நீங்க சொன்னதை நானுமே ஆக்சுவலா நான் வியந்து பாக்குறேன். முத்துக்குமரன் போடுற ஒரு பிளாட் செம்மையா இருக்கே, யார் எவ்வளவு வந்தா எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்துட்டு எதிர்பார்ப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்றதை தாண்டி இது ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த மைண்ட் தாட்டுக்கு ஏத்த மாதிரி விளையாடுறதுக்கான ஒரு கேம் பிளான் தான். வென்னவர் இந்த ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இத முத்துக்குமரன் ஒரு மாதிரி பண்றாரு, அதுக்கு ரிபாட்டலா இன்னும் ஒரு 2-3 பேர் வந்துட்டு வேற மாதிரி பண்றாங்க. இது எப்படி போகும்போதுன்னு அந்த சுவாரஸ்யத்தை நான் பாக்கிறதுக்கு ஆவலா இருக்கும்போது, நீங்க உள்ள போனீங்கன்னா துபுக்கட்டீர்னு உடைச்சு விட்டுருவீங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயம் தான் எனக்கு தவிர்த்து, எனக்கு முத்துக்குமரன் பண்றதோ இல்ல ஜாக்லின் பண்றதோ இல்ல மஞ்சரி பண்றதோ தீபக் ஒரு பக்கம் பண்றதோ, இந்த 4 பேருமே நல்லா டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒட்டுமொத்தமா நீங்க ஒன் சைடடா கொண்டு போயிட்டு வச்சிடக்கூடாதுன்ற அந்த ஒரு ரெக்வெஸ்டா மட்டும் தான் நான் வச்சேன். எதையும் தனிப்பட்ட முறையில நீங்க சப்போர்ட் பண்றதுனால அவங்களுக்கு சொல்லக்கூடாது, அந்த ஃபேக்டர் கிடையாது. இந்த சுவாரஸ்யத்தை நீங்க கம்மி பண்ற கூடாதுன்றது தான், வேற ஒண்ணும் இல்ல. இதை எண்டாமாலும் யோசிச்சிருப்பாங்கடா, இவன் உள்ள இல்லாம இருக்கிறதே நல்லது, நீ கவலைப்படாத, 100% உள்ள விட மாட்டாங்க என்ன. அப்படியே போகணும்னாலும் பெட்டி முடிகிற வரைக்கும் என்னைய உள்ள விட மாட்டாங்க, கவலையே படாத. இன்னொன்னு ஆக்சுவலா இந்த இந்த மேட்ரு அவன் விதைச்சான் பாரு ஒவ்வொருத்தங்க மைண்ட்ல. எப்படின்னா இந்த ஷோல வந்து 2 தான் மேட்ரு, ஒன்னு வின்னரு, இன்னொரு பெட்டின்னு. அந்த அந்த மண்டைய ராணவ் மாதிரியான ஆள் மண்டைக்கு வரைக்கும் ஏத்துற மாதிரி ஒரு அடிச்சான் பாரு ஒரு பாயிண்ட். அங்கதான் எல்லா விக்கெட்டும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி. ஆமா பத்தியா கவின் எடுத்தாரு அது இதுன்னு. இந்நேரம் இப்ப இமாது வந்தோன்னு சொன்ன மாதிரிதான், பெட்டி திறந்ததுல இருந்து எல்லாரும் படுக்கையே அந்த பக்கம் தான் திருப்பி போட்டு படுப்பாங்க. இல்ல எனக்கு முதலாளி அது கார்டன் இருந்துச்சுன்னு வைங்களேன், எவனா ஒருத்தர் சும்மா போடானீங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக் போடான்னு வச்சுக்கோங்களேன், தம் போட போடான், இல்ல சும்மா சோஃபால உட்கார போடானா கூட இவங்க எதுக்கு அங்க போடான்னு பின்னாடி 3 பேர் போவானுங்க. வச்சிடாதரா கை வச்சிடாதரா அப்படின்னு அவன் எடுக்கிற மாதிரி அங்க நின்று யோசிச்சா கூட இன்னொரு தம்பி எடுத்துருவான். அந்த லெவல்ல இருக்கு இப்ப வீடு. ஆனா ரவீந்திர ப்ரோ, இதுல இன்னொன்னு தீபக் சொன்ன பதில் தான், 45 லட்சம் வந்தா எடுப்பேன். கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்கான ஒரு வேல்யூ சொல்லாம அதையும் உடைச்சாரு முத்துக்குமரன். ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. இவங்க எல்லாருக்குமே என்னன்னா அதிகப்படியா லாஸ்ட் சீசன்ல எடுத்தது ஒரு 16 லட்சமோ 17 லட்சமோ, அந்த அமௌண்ட் இருந்தாதான் நம்ம ஹிஸ்டரியில வந்துட்டு அது அல்டிமேட்ல மட்டும்தான் நடக்கும் செல்வா. அது அல்டிமேட்ல மட்டும்தான் அந்த ஃபிகர் வரும். இதெல்லாம் வந்து 10 தான், அதுக்கு மேல தாண்ட விட மாட்டாங்க. இல்ல முதலாளி லாஸ்ட் டைம் வந்து பூர்ணிமா எடுத்தது 16 lakhs. பூர்ணிமா எடுத்தது 16. ஓ அது வந்து இதுவா பூர்ணிமா எடுத்தது தான் இதா? அல்டிமேட்ல எடுத்தது இல்ல பூர்ணிமா எடுத்தது தான் ஹையஸ்ட் 16 lakhs. ஆமா அல்டிமேட்ல எடுத்தது ஸ்ருதி பெரியசாமி 15 லட்சம். போன வாட்டி பூர்ணிமா எடுத்தது 16. பூர்ணிமா எடுத்தது 12 நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே இல்ல 16. அமுதவாணன் எடுத்தது தான் 12. ஏன்னா விஜய் கதிர் கட்ன அடுத்த நிமிஷமே வந்துட்டு கட் பண்ணிட்டு போயிட்டார்ல ஒரு 30 செகண்ட்ல சீசன் 6ல. அப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் 10,000 ஆரம்பிக்கிட்டோம். ஆமா ரவி சார், நீங்க போனீங்கன்னா விஜய் டிவியே உள்ள என்ன தெரியுமா என்ன பண்ணுவாங்க, உங்களை மியூட் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. ரவி நீங்க உள்ளே வாய் திறக்க கூடாது, சோ உங்களுக்கு டாஸ்க் பெட்டி எடுக்கிற வரைக்கும் நீங்க வாய் திறக்காம இருந்தா போதும். அப்படி இல்லச்சே, இவருக்கெல்லாம் பெட்டி கொடுத்து அனுப்பிச்சோன்னு கேட்டை திறந்தோடனே பெட்டியை அப்படி வச்சு நாங்க வைக்கவே மாட்டாரு. நீங்க வா என் கூட வா, இந்த பெட்டி எடுத்துட்டு வா, வெளில பிள்ளவா. நான் நிஜமா நான் இப்பதான் சொன்னேன், இறக்க பெட்டியை தூக்கி கொடுத்து இந்த பெட்டி டாஸ்க் ஆட சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆடுற மாதிரியே விடாம இங்க வா இத புடி வா என் கூட வெளில வா அப்படின்னு என் தோல்ல ஏறு. அதெல்லாம் இந்த கதை திறக்க மாட்டாங்க, பெட்டியோட அந்த பக்கம் குத்து ஓட்டு. இந்த பக்கம் நமக்கு என்ன வேலை, அப்படியே கிளம்பிடுன்றான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ட்ட போயிடலாங்களா? ஏன்னா ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசணும், நிறைய பேர் ஆவலாவும் இருக்காங்க. கத்திஜா தீனா இருந்தாருல கத்திஜாக்கு முன்னாடி
கத்திஜா சார் ஓகே பேசுறீங்க கத்திஜா பேசுறீங்க அடுத்து மீனாட்ட போயிட்டு ஆசிக்கிட்ட போய் ஹாய் நான் ரவி சார்ட்ட தான் பேசணும் சார். நான் வந்துட்டு முத்துக்குமரன் சப்போர்ட்டர் அண்ட் ஃபேன் சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க மார்னிங் ஜாக்குக்காக. லைக் ஐ நியூ லைக் நீங்கள் யாருக்கு ரூட் பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சில கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கேட்குறது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து டாப் 2ல ஜாக்லினை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கறக்காக நீங்கள் அந்த போஸ்ட் போட்டதா நான் பார்க்குறேன். அண்ட் செகண்ட் திங் இருங்க நான் முடிச்சுக்கிறேன். செகண்ட் வந்து என்னன்னா, இப்போ ஜாக்லினோட கேம் பிளேல எமோஷனல் மேனிப்புலேஷன் ஒரு விஷயம் இருக்கு. நான் எனக்கு கேட்க வேண்டியது என்னன்னா, அப்ப சௌந்தர்யா வந்து ஜாக் வந்து எமோஷனலி மேனிப்புலேட் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கும் போது, நம்ம அதை வந்து பெருசா எடுத்து பேச மேபி பிகாஸ் ஆஃப் சம்திங் தட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் நம்ம அதை வந்து பெருசுபடுத்தி நம்ம அவங்கள பேசலன்னே வச்சுக்கலாமே. எனக்கு இன்னொரு ஒரு இன்ஜஸ்டிஸ் ஜாக் பண்ணதா நான் ஃபீல் பண்றது என்னன்னா, சி ஜாக்லின் ஹேஸ் அ குட் ஐக்யூ. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஜெஃப்ரி வந்து இப்போ அந்த டபுள் டாஸ்க்ல ஜெஃப்ரியும் சரி ரஞ்சித் சாரையும் விளையாட விடாம பண்ணது அவங்களோட அந்த எமோஷனல் பிளாக்மெயிலிங் இல்லை எமோஷனல் ட்ராமா எப்படி வேணா வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ அந்த ஜெஃபோட கேம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு காலியான மாதிரி ஆச்சு. ஜாக்லினுக்கு நல்லாவே தெரியும் தட் இப்போ ஜெஃப் வந்து நமக்கு அகெயின்ஸ்டா திரும்பும். ஏன்னா ஜாக்லின் ஒருத்தவங்க கிட்ட பழகினாலே ஷில் அண்டர்ஸ்டாண்ட் த பர்டிகுலர் பர்சன் பர்ஃபெக்ட்லி. ஏன்னா முத்துக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ணி ஐக்யூ இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஜாக்லின் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்ல. அப்புறம் தான் சௌந்தர்யா வராங்க. நீங்க ரூட் பண்ணது வந்து ஜாக்லினுக்கு எனக்கு அன்ஃபேரா தெரியுது. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு அந்த எமோஷனல் மேனிப்புலேஷன் தட் வாஸ் டூ டாக்ஸிக் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஜெஃப்ரின்ற ஒரு பிளேயரை வந்து ஆஹ் பின்னாடி பேசுறவன் அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி ஒன்று பண்ண மாதிரி எனக்கு ஆச்சு. ஏன் நீங்க இப்படி பண்ணீங்கன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, இது வந்து நான் என் ஸ்டைலில் ஆன்சர் பண்ணுறேன். ஐ மீன் டு சே நான் ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஜாக்லினை நான் செகண்டுக்கு பிச் பண்ணுறேன்றத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்ற கேள்வி, அதாவது இது எனக்கான கேள்வின்றதுனால நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன். உங்களுக்கு முத்துக்குமரனுடைய இவ்வளோ நாள் ஓட் பேங்கிங் ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா? ஆர்கானிக்கா தான் நான் பார்க்குறேன். அப்போ ஜாக்லினுக்கும் அதே பெல்ட் இருக்குல்ல, இப்போ ஜாக்லின் கிரியேட் பண்ண பெல்ட் டாக்ஸிக்கா இருந்திருந்தா அந்த பெல்ட் இவ்வளவு தூரத்துக்கு ஃபார்ம் ஆகி உள்ளுக்குள்ள வந்து இட் கான் பி ஆஃப் நோ 13 வாரம் மக்களை சந்திக்கிறதுக்கான அந்த டாஸ்க்கு அந்த ஸ்பேஸ்க்கு வராது. எஸ், ஷீ மேனிப்புலேட்டட், ஷீ பிளேட் டர்ட்டி கேம், ஷீ பிளேட், there are lot of places that she played according to the prototype of how she conceives the game. இந்த கேம் அவங்களுக்கு என்ன புரிதல்ல இருக்கோ, அவங்களுக்கு என்ன யுக்தி இருக்கோ, அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, அந்த திறமையின் அடிப்படையில அவங்க கேரக்டரை ஃபேக் ஆகாம அதை காட்டினாங்க. ஒருத்தன் நல்லவன்னு காட்டுறதுக்கு கேம் தேவையே இல்லை. நம்ம ஆடுறதுல டட்டி கேம் ஆடி ஜெயிக்கணுன்ற அவசியம் அப்படின்றது அவங்க கையில இல்லை, மக்கள் கையில இருக்கு. ஸோ அவங்க ஆடின கேம்ல இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாம் ஒரு பக்கமா இருந்தா, இந்த கேமை நின்று முதல் நாள்ல இருந்து த்ரெட்டை கிரியேட் பண்ணி மக்களை சந்திச்சு இந்த எல்லாத்துக்கும் மேல ஒரு காம்படிட்டிவ் பிளேயர் கூட மட்டும் அந்த காம்படிட்டிவ்னஸ் எல்லா இடத்துலயும் எக்ஸிபிட் ஆகி கூட இவ்வளவு பாசிட்டிவ் ஆட்ரிபியூஷன் பார்க்கும் பொழுது டாக்ஸிக்கோட ரேஷியோ பர்சன்டேஜும் ஆர்கானிக்கா அவங்க டெவலப் பண்ண பீப்புளோட க்ரௌடும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு 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 முத்துக்குமரன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கேம் பிளேயர் டிராவல் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு தடவை கூட முத்துக்குமரனுக்கு ஜாக் மாதிரியான ஒரு பிளேயரை வெளில தூக்கி போடுற அவசியம் இல்லைன்னு முத்துக்குமரனோட மைண்ட்ல இவன் ஸ்ட்ராங்கான பிளேயர்னு சொல்லாம கன்வே பண்ண அந்த பிளேயர் தான் டிசர்வ்டு செகண்ட் பிளே, ஐ மீன் டு சே செகண்ட் ரன்னர். இது முத்துக்குமரன் வாயை திறக்காம கிரியேட் பண்ண ஹிஸ்டரி ஜாக்லினுக்கு. நானுமே அதான் சார் பார்க்குறேன். அவருக்கு அடுத்ததா யார் வரணுங்கிறத சூஸ் பண்ணதா தான் நான் இப்போ வரைக்குமே பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து நீங்க ஏன் அந்த இடத்துல மஞ்சரியை பார்க்கல அப்படிங்கிறது எனக்கு எனக்கு ஆக்சுவலா சொல்லணும்னா எனக்கு மனசு பூரா இருக்கிறது மஞ்சரி. ஆனா எனக்கு என்னால ரியாலிட்டிக்கு அகைன்ஸ்டா பேச முடியாத ஒரு பாயிண்ட் என்னன்னா ஓட் பேங்கிங் இல்ல. ஆமா ஓட் பேங்க் இல்ல சார். மேபி பிகாஸ் இஸ் a wild card contestant அவ்வளவுதான். நான் மத்தபடி நான் நேரா போனா மஞ்சரி கிட்ட சொல்ல போற ஃபர்ஸ்ட் வார்த்தையே ஒன்னெல்லாம் ஸ்கிரீனிங் டீம் முதல் நாள் பார்க்கலையா அப்படின்றத நேரா கேட்பேன். ஓகே.
ஏன்னா it's just because she couldn't have day one and she couldn't have first 3 weeks of space to create an impact. இந்த ஓட் பேங்கிங் கிரியேட் பண்றதுனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், வைல்ட் கார்டுக்கு ஒரு இம்பாக்ட் ஆஃப் க்ரௌடை கிரியேட் பண்றதுக்கு 2 வழி மட்டும்தான் இருக்கு. அந்த 2 வழி, ஒன்று அமீருக்கு நடந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டோரி கடந்து வந்த பாதையை சொல்றதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கணும், இல்லை அர்ச்சனா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விக்டிமை பிடிச்சி கேம் ஆடுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கணும். இது 2 இருந்தா மட்டும்தான் லீடுக்கு முன்னாடி ஃபாஸ்டா போக முடியும். இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம் ஓட் பேங்கிங் கன்வெர்ட் பண்றது. சரி சார், இன்னும் ஒரு கொஸ்டின் கூட. ஒய் நாட் சௌந்தர்யா? Why எனக்கு not? அது உங்களோட சௌந்தர்யா உங்க சைட்ல இருந்து ஒரு ஆன்சர் வேணும், அதுக்காக தான் நான் அதை கேட்கிறேன் சார். See, நான் இப்போ இப்படி எடுத்துப்போம், நிறைய இல்ல பேருக்கு ரவி சார், ஆ. கத்திஜா உங்க மேல கேஸ் எழுதாம விட மாட்டாங்க போல. இப்படி எடுத்துப்போம், சௌந்தர்யா சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க ஹானஸ்டா இருப்பீங்க நான் நம்பிக்கையில மட்டும்தான் இதெல்லாம் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. ஏங்க நான் அதான் பண்ணணும்னு சொல்றேனுங்க. நான் முதல் நாள் அந்த பொண்ணு என்கிட்டக்க வந்து என்கிட்டக்க பேசின வார்த்தை அது உண்மைன்னா அதான் உண்மை. என்கிட்டக்க பேசுனதுல எல்லாத்துலேயுமே ஒரு ரியல் தெரிஞ்சுது. அந்த ரியலா இருந்தது. அந்த ரியல்ன்ற அந்த ஒரு பிளேயர் இந்த கேமுக்கு சர்வைவலுக்கான ஒரு எபிலிட்டியை மட்டுமே கடைசி வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு என்கிட்ட வின்னிங் குவாலிட்டி இருக்கு அப்படின்றதுக்கு வெளியில இன்ஆர்கானிக்காவும் நான் பார்த்துட்டேன், உள்ளுக்குள்ள கால்குலேட்டிவா கேம் முனைப்பான எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் மொமெண்ட்டும் இல்லாமல் குவாலிட்டியான வாவ் மொமெண்ட்டும் குவாலிட்டியான ஒரு 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 இந்த ஹாப்பி மொமெண்ட்டே ஒரு ப்ரீஸியான ஃபீலை கிரியேட் பண்ணா ஒரு பயங்கரமான பாண்டிங் மொமெண்ட்டும் கிரியேட் பண்றது வின்னிங்கான குவாலிட்டி கிடையாது. ஒரு கப் அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அதிகபட்சம் அந்த கேம்க்கான ஸ்பார்க், ஒரு ஃபயர் ஒன்று தேவைப்படுது. அந்த ஃபயர் காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது அந்த காம்படிட்டிவ் ப்ராபபிலிட்டியில சௌந்தர்யா பின்னாடி இதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லைன்னு கேட்டிங்கன்னா 100% இருக்கு. ஒரு ஓட் பேங்கிங்கை ரைஸ் பண்ணி ஒரு மாதிரி இவ்வளோ பெரிய க்ரௌடை இவ்வளோ காம்படிட்டர்ஸ்க்கு நடுவில் கொண்டு வரதுக்கான அந்த எபிலிட்டியை கிரியேட் பண்ண தெரிஞ்ச சௌந்தர்யாக்கு அந்த எஃபர்ட்ல போட்ட நேரத்தை கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு கேமுக்குள்ள இன்வால்வ் ஆகி கேம்ல போய் ஒரு விஷயம் பண்ணணும். நீங்க ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு பிளேயரை அவங்க இந்த கேமுக்குள்ள சப்போர்ட் பண்ண விதமும் சரி, சப்போர்ட் பண்ண பிளேயரை பத்தி அவங்களே ஒரு ஃபீட்பேக் கொடுக்கிற விதமும் சரி, இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான் அவங்களுடைய கேம் பேட்டர்னை ரொம்ப வீக்கராச்சு. ரெண்டாவது, அவங்க கடைசியா யூஸ் பண்ண அஸ்திரம் தான் அவங்க பண்ண பிளேயிலேயே அவங்க வின்னிங் குவாலிட்டி இழந்தது. அதாவது இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் நிகழ்வை தன்னுடைய லவ் ப்ரொபோசல் வில் யூ மேரி மீன்னு சொல்லி அவங்க ஏற்படுத்தின இந்த ஒரு பிம்பம் ரொம்ப தவறான பிம்பம். இது கடைசியா அவங்களோட வின்னிங்க்கு இருந்த ஒரு கொஞ்ச நெஞ்ச ஸ்பேஸையும் கொலாட்ரல் டேமேஜ் ஆக்கிடுச்சு. அது பார்க்க தான் அழகா இருக்கே தவிர அது வின்னிங்க்கு 10 பைசாக்கு பிரயோஜனப்படாது. அதனால தான் அந்த கண்டென்ட்டை ஒரு வீக்கெண்ட் கண்டென்ட்டா மைலேஜே கிரியேட் பண்ணாம அதை அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. இல்லைன்னா அது அவ்வளோ பெரிய வெயிட்டேஜா ஹாட்ஸ்டாருக்கு ஸ்ட்ரீம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு 5 நிமிஷம் பேசினாலும் சாட்டர்டே சண்டேல பெரிய மைலேஜ் ஆயிடும் தெரிஞ்சு அதை பேசிடாம எவ்வளவு ஜாக்கிரதையா அதை கடந்து போனாங்களோ அதுதான் அதுக்கான மைலேஜ். அவ்வளவுதான் அது. அதுக்கு மேல அதை வின்னிங்கெல்லாம் 10 பைசாக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, நன்றி நன்றி சார். கத்திஜா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ட்ட போயிடலாம். உங்க கேள்விகள் இருந்தா வச்சுங்க. ரொட்டேட் பண்ண ஏதாவது ஆப்ஷன் இருந்தா அப்ப கேட்டுக்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஆனா முதலாளி நீங்க பேசும்போது ஒரு லைன் ரொம்ப நல்லா இருந்தது. என்னது முதலாளி? மனசெல்லாம் மஞ்சள். நிஜமா முதலாளி, அந்த பொண்ணு பேசும் போதெல்லாம் பல நேரம் யோசிப்பேன், இப்போ பேசுமா அப்படின்ற மாதிரி, எங்க அம்மா போனேன் அப்படின்ற மாதிரி. சரி, நான் ஒரு சந்தேகம் கேட்கணுமா உங்கள்கிட்ட? இப்போ மஞ்சரி as per கேம் ஆஸ்பெக்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரிஒன் நோஸ் எந்த டாஸ்கா இருந்தாலும் பேக் வாங்கினது கிடையாது. ஓகே, ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் விளையாடி இருக்காங்க எல்லா கேமும். அதுக்கப்புறம் வீட்டுல எந்த ஒரு டிஸ்பியூட்ஸா இருந்தாலும் சரி, டிஸ்கஷனா இருந்தாலும் சரி, ஓகே, எல்லாத்தையுமே எதிர்கொண்டு பேசியிருக்காங்க, எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆயிருக்காங்க.
ஏன் உங்களுக்கு ஓட் பேங்க் ஏன் இல்ல? ரொம்ப சிம்பிள் இமாத். இமாத் ஆர்கானிக் ஓட்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு இருக்குல்ல, அது எப்படி ஜென்ரலா ஆர்கானிக் ஓட் அப்படின்னா ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வரணும் இமாத். இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து முத்துக்குமரனுடைய டீம் பிளேயருடைய ஓட்ஸும் கொஞ்சம் எஸ் இண்டிவிஜுவல் ஓட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. எஸ் ஆனா செல்ஃப் ஆர்கானிக் ஓட்ஸ் எப்படி ஆகும்னா வீக் பை வீக் ப்ராசஸிங் ஆகும், வீக் பை வீக் அவங்களோட விசிபிலிட்டி மேல த்ரோ ஆகும். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கேம் ஃப்ளோவே ரொம்ப, அவங்க உள்ள வந்தது 30வது நாளா இருந்தாலும் அவங்க வெளியில தெரியறதுக்கே 20 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அதாவது ஒரு நாகப்பிரியாக்கு 2 வாரத்துக்கான ஸ்பேஸ் கிடைச்சது கூட அந்த 2 வாரத்துல ரியாக்கு கிடைச்ச ஸ்பேஸ் கூட மஞ்சரியால பெருசா எக்ஸிபிட் பண்ண முடியல. ஒரு 3 வாரம் அவங்க இன்னும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நேச்சுரலா வெளியில இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து பிளேயர்ஸ் கிடைச்சிருச்சு. அவங்க பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பெருசா இம்பாக்ட் வரல. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு 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 பொட்டன்ஷியலான பிளேயரை பார்த்தோம், அடடே செம்மையா இருக்கே அப்படின்னும் போது இப்போ இந்த சேஞ்ச் எடுக்கணும்ல. இப்ப நான் முத்துல இருந்து மஞ்சரிக்கு மாறணும்ல, என்னால எப்படி மாற முடியும்? நான் இப்போ ஒரு சேஞ்ச் எடுக்கணும். நான் ஏன் சேஞ்ச் எடுக்கணும்னா முத்து, ஏன்னா எனக்கு மஞ்சரியை விட முத்து ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கான். ஆனா நான் ஜாக்லின்ல இருந்து மஞ்சரிக்கு தாவலாமா, சௌந்தர்யாவில இருந்து மஞ்சரிக்கு தாவலாமான்ற அந்த ரேஷியோ ஆஃப் கிரௌட்ஸ் மட்டும் தான் இப்போ கொஞ்சம் டில்ட் ஆகிட்டே இருக்கே தவிர, லீடு யாருன்னு கேப்சர் ஆகி மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் அங்க கன்வெர்ட் ஆனதுனால ஆர்கானிக் ஓட்டுக்கு மற்ற ஆடியன்ஸ் ஃபேன் பேஸ் வந்து உடையணும். அது உடஞ்சு அது கன்வெர்ட் ஆனாதான் இனிமேல் இருக்கிற ஒரே வாய்ப்பு. இல்லைன்னா மஞ்சரிக்கு வந்து ஜென்ரலா ப்ரொக்ரெசிவா ஏற வேண்டிய அந்த பேசிஸ் வந்து though she registered very strong contestant, but அந்த பேங்கிங் ரைஸ் பண்றதுக்கு இல்ல. இன்னொன்னு இப்போ கூட நான் வந்து யாரையும் தவறாவோ இல்ல குறையாவோ சொல்லல. இதுதான் காமனான மைண்ட் செட். அதாவது ஒரு செல்ஃபிஷா நாங்க யோசிக்கிறோம், முத்துக்குமரனுக்கு தவிர வேற பாயிண்ட்ல போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப லெஸ் ரேஷியோ ஆஃப் த பீப்புள் தான் கேமர் உள்ள இருக்கணும்னு நினைப்பாங்க. அது எந்த விதத்திலையும் ஒரு ஒரு பாலாஜி அப்ப இருந்தபோது சொன்னதுதான், வின்னர் டிசைடட் மேட்ச்ல என்ன இந்த செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாது.